இங்க மஞ்சுங்கிறவங்க வீடு அதோ அந்த வீடு தாங்க. வணக்கங்க. வணக்கம். இங்க மஞ்சுங்கிறது என்னோட பொண்ணுதான். நீங்க யாரு? என் பேர் வாசு. பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருந்தேன், அதுக்கு உங்க பொண்ணு பதில் போட்டிருக்காங்க. உள்ள வாங்க. இது என்ன மைசூர் மகாராஜா அரண்மனையா? சுத்தி பார்த்தது போதும், வந்த விஷயத்தை சொல்லுங்க. சார், நான் யார்கிட்ட பேசணும்? சாதாரணமா நான் பேசணும், மத்தவங்க கேட்கணும், அதான் என் நியாயம். ஆனா இன்னைக்கு என் தலையெழுத்து நீங்க பேசி நான் கேட்க வேண்டியிருக்கு. சார், என்னுடைய விளம்பரம் உங்களுக்கு ஒரு விதமான சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கணும். அது விளம்பரமாது கன்றாவி. ஒரு பொண்ணு கிட்ட இருந்து பதில் வந்திருக்காதே. ஒன்னே ஒண்ணுதான் வந்தது, உங்க பொண்ணு கிட்ட இருந்து. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், இதெல்லாம் வேண்டாமான்னு. கேட்டா தானே தலையெழுத்துன்னு விட்டேன். மன்னிக்கணும், லெட்டர் எழுதினது நான் இன்னும் உங்ககிட்ட பேசவே இல்லையே. சார், உங்க விளம்பரத்துல உங்க சோகத்தை பார்த்தேன், உங்க தாகத்தை பார்த்தேன், உங்க ஏக்கத்தை பார்த்தேன், உங்க இயலாமையை பார்த்தேன். ஒரு பொண்ணு கிட்ட இருந்து வித்தியாசமான ஆதரவு எதிர்பார்க்கறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது எனக்கு ஒரு சேலஞ்சா இருந்தது, அதனாலதான் உங்களுக்கு லெட்டர் எழுதினேன். இத பாருங்க, நீங்க யாரு, உங்க குடும்பம் என்ன, உங்க பிரச்சனைகளோட பூதாகாரம் எவ்வளவு, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும். அப்புறம் உங்க வருங்கால மனைவி கிட்ட இருந்து நீங்க என்னென்ன எதிர்பார்க்கறீங்க, அதை விட முக்கியம் உங்க வருங்கால மனைவி உங்ககிட்ட இருந்து என்னென்ன எதிர்பார்க்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. இதெல்லாம் விவரமா சொன்னீங்கன்னா மேற்கொண்டு பேசலாம். நானே சொல்லட்டுமா, இல்ல நீங்களே நேர்ல வந்து தெரிஞ்சுக்கிறீங்களா? நீங்க சொன்னா அதுல மிகைப்படுத்தப்பட்ட உண்மைகள் இருக்கலாம், சில அடிப்படை உண்மைகள் மறைக்கப்படலாம். அதனால நானே நேர்ல வந்து பாக்குறேன். உள்ள நீ உட்காருங்க, காஃபி கொண்டுறேன். சுடுகாட்டுக்கு நடுவுல ஒரு வீடு, இதுல காஃபி ஒண்ணுதான் கேடு. அப்பா, என்னப்பா இது முகத்துக்கு நேரா சொல்ற? ஆமா, இது பெரிய இன்டர்நேஷனல் மூஞ்சி, இதுக்கு முன்னாடி ஒண்ணும் சொல்லக்கூடாதாக்கும். என்ன நீதானே கற்பழிச்ச கேள நாயே. காயத்ரி, அண்ணன் சொல்றேன், அறிவாளை கீழே போடு. சாரி சொல்லு, அவங்களுக்கு காஃபி கொடு. சாரி. அங்கிள் சாரி. காஃபி வேணா, ஒரு மண்ணு வேணா. பா, கிறுக்கு முண்டம். அது என் தங்க, பேரு காயத்ரி. சைக்கலாஜிக்கலா எதனால அப்செட் ஆயிருக்க போல? சைக்காலஜிக்கலி அப்செட்டா? ஏமா பூசி முடுக்குற? லூசானு கேளு. அப்பா, அவ பைத்தியம் ஒண்ணு இல்ல, எதனாலயோ மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா, அவ்வளவுதான். பட்டாசுனாலும் டப்பாசுனாலும் ஒண்ணுதான், காய்கறினாலும் கரிகானாலும் ஒண்ணுதான். அது சொல்றவங்களை பொறுத்து இருக்கு. உன்னை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜிக்கலி அப்செட், என்ன பொறுத்த வரைக்கும் லூசு. அப்பா, பைத்தியமா இருந்திருந்தா அண்ணன் குரல் கேட்டோன்னா ஓங்கினார் வாழ கீழே போட்டுக்க மாட்டான், விருந்தாளிகளுக்கு அனுசரணையா காஃபி கொடுத்துருக்க மாட்டான், செஞ்ச தப்புக்கு சாரி சொல்லிருக்க மாட்டான். சோ she psychologically upset. ஓகே சார், நீங்க சொல்லுங்க, அவளுக்கு என்னாச்சு? காலேஜ்லயே பிரில்லியன்ட் ஸ்டூடெண்டா இருந்தா, ஒரு நாள் திடீர்னு அலங்கோலமா வீட்டுக்கு வந்தா. ஒண்ணு கற்பழிக்கப்பட்டிருக்கணும், இல்ல கற்பழிக்க முயற்சி நடந்திருக்கணும். மெடிக்கல் செக்அப் பண்ணிருக்கலாமே. குடும்பமானம் போயிடுமே. இதெல்லாம் நடந்து எவ்வளவு நாள் ஆகுது? கிட்டத்தட்ட 6 மாசம். அதுக்கப்புறம் எந்த ஆம்பளைய பார்த்தாலும் கையில அறிவாளை தூக்கிட்டு வாழாப்போ.
ஏன் சார் ஏதோ வயசு பசங்களை பார்த்து அருவாளை தூக்கினா பரவாயில்ல, என் வயசு என்ன ஆகுது? என்ன பார்த்து அருவாளை தூக்குறதா? கற்பழிக்கிற வயசா எனக்கு? தம்பியா? ஆமாங்க. குடிக்காரரா? குடிகாரன் இல்லம்மா, மொடா குடிகாரன். சின்ன வயசா இருக்காரே, எவ்வளவு நாளா இது? கிட்டத்தட்ட 6 மாசம். ஓ, தங்கச்சி 6 மாசம், தம்பி 6 மாசமா? வாங்க அப்பாவை பார்க்கலாம். அப்பாவுக்கு 6 மாசமா? என்னப்பா இது? அப்பான்னு சொல்றாருல. அம்மா, இந்த வீட்டுல என்ன வேணா நடக்குமா? அவரையே விட்டு வைக்கணும். வாங்க அவரையும் பார்க்க போலாம். Hello, Sukhaveta. Ramurthy here. How are you? I am settling the consignment by Jalwani and Company on 9th. Total value $5 million. Yes. 1 minute, please. Hello. నరసరెడ్డి గారా, బాగున్నారా? కులాసేనా? ఈ రోజు మీరు వెంటనే హైదరాబాద్ వెళ్ళాలి. అక్కడ గవర్నమెంట్ లో రేపు టెండర్ ఓపెన్ చేస్తున్నారంట. అవునంటే ఇన్ఫర్మేషన్ వచ్చిందే. అవును. 1 minute, please. ஹலோ ஆரா, எந்தோ அப்புக்குட்டினாரா, அடுத்த ஆட்சி நான் അവിടെ வர 40 ஏக்கர் செட்டில் செய்து வச்சிட்டில்லே, அது ரெஜிஸ்டர் செய்யணும். ஓ, அது கேள்த்தீரா? உங்க அப்பா பெரிய பிசினஸ் மேக்னெட் போல இருக்கு. எவ்வளவு பாஷைகள் தெரிஞ்சிருக்கு. அவர் கோடிக்கணக்கான வியாபாரத்தை போன்லயே முடிக்கிறாரே. எல்லாம் டம்மி டெலிபோன்ஸ், ஒண்ணுத்துக்கும் கனெக்ஷன் கிடையாது. ஐயோ, ஒரே மாதிரியா மணி அடிக்கிறச்சே நினைச்சேன். கீ திந்து போச்சு. கமிங் கமிங். हेलो बड़ी साहब, गुड न्यूज, आपका 2 करोड़ प्रोजेक्ट क्लियर हो गई. ऑटो ऑटो 1 मिनट. ஈஸ்ட் இந்தியா எக்ஸ்போர்ட்ஸ் ஒரு கம்பெனில இவரும் இவருடைய பார்ட்னர் சந்திரமௌலியும் 20 வருஷமா லட்சக்கணக்கில் வியாபாரம் பண்ணாங்க. அதுல இவர் பார்ட்னர் சந்திரமௌலி இவரை ஏமாத்திட்டார். மிச்சத்தை நான் சொல்றேன். இது நடந்து கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகுது. கரெக்டா? அது எப்படி சார் உங்களுக்கு பெரிய ராணுவ ரகசியம். 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நாள் சனி பகவான் ஊர்ல உலகத்துல இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு நேரா உங்க வீட்டுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லா டேரா அடிச்சிருக்கிறார். ஆளை விடுங்க சார். சார், நீங்க இன்னும் எங்க அம்மா பார்க்கலையே. சார், இப்ப நம்ம மியூசியத்துக்கு போறோம், ஜூவுக்கு போறோம், எல்லா இடத்தையும் பார்த்துறோமா? முடிஞ்ச இடத்த பாக்குறோம், முடியாத இடத்த விட்டுறோம். அதுக்காக வருத்தப்படுறோமா? அதே மாதிரி உங்க அம்மாவை பார்க்காததுல எங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்ல. ஆளை விடுங்க. அப்பா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உங்க அம்மா பார்க்கலாம். இங்க என்ன பார்க்க போறோமோ? எப்படிமா இருக்கீங்க? அம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அந்த விஷயமா தான் பேச வந்திருக்காங்க. எங்க அம்மாவுக்கு 6 மாசமா ஆஸ்மா. அவங்களால பேச முடியாது, சிரிக்க முடியாது, அழ முடியாது. இருமல் 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 24 மணி நேரம் இரும்பிட்டே இருப்பாங்க. பாத்து இருமுங்கம்மா, குடல் புடிங்கிட்டு வெளில வந்துட போறது. அம்மா, அது வந்து சீக்கிரம் வந்துருமா, தொத்து நோயா இருக்க போறது. அப்பா, என்னப்பா இது? சார், ஒண்ணுமே சொல்லாம போறீங்க. சார், உங்க வீடு ஃபுல்லா சுத்தி பார்த்தோம். இந்த வீட்டுல இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் பார்த்தோம். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பாருங்க, மத்தவங்க உங்களுக்கு வில்லனா இருந்தா நானும் என் பொண்ணும் ஹெல்ப் பண்ணலாம். ஆண்டவனே வில்லனா இருந்தா யாரால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இவ குடிக்க ஆரம்பிச்சிருவா, நான் டெலிபோன் பண்ண ஆரம்பிச்சிருவேன், இவ இரும ஆரம்பிச்சிருவா, நான் கையில அருவாளை தூக்க ஆரம்பிச்சிருவேன். ஆளை விடுங்க சார். வாமானே, வாமானே. அப்பா, விடுங்கப்பா. என்னப்பா இது, இப்படி அநாகரிகமா நடந்துக்கிறீங்க? இத பாருமா, இது வரைக்கும் வாழ்க்கையில பழகினவங்க.
இனிமே பழக போறவங்க அவங்க கிட்ட தான் அநாகரிகமா நடந்துக்க கூடாது. இது வரைக்கும் இவங்க கிட்ட வாழ்க்கையில நம்ம பழகல, இனிமே கண்டிப்பா பழக போறதும் இல்ல. இவங்க கிட்ட அநாகரிகமா நடந்தா தப்பு இல்ல.